உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டவே வேண்டாம். ஜோதிடத்தில் உங்களுக்குள்ள குறைந்த அனுபவ அறிவை வைத்துக்கொண்டோ அல்லது குறைந்த அனுபவ அறிவுள்ள ஜோசியர்கிட்ட போய் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அவருடைய யோசனையை கேட்கறதுனால பல திருமணங்கள் இப்போ நின்று போகிறதுக்கும் தடைபடுவதற்கும் பெற்றோர்களே காரணமாகி விடுகிறார்கள். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இந்த வார்த்தை யாருக்கு தெரியுமா பொருந்தும்? கடவுளுக்கு மட்டும்தான் பொருந்தும். சாதாரண மனிதர்கள், நம்மளை போல மனிதர்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தாது. திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது, கணவனையோ மனைவியோ அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்புறம் என்ன தான் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? 10 வகையான திருமணத்துக்கு பொருத்தமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்கிறேன் பாருங்களேன். காதல் திருமணம், கர்ப்பத்தில் நிச்சயிக்கப்படுகிற திருமணம், சகுனம் பார்த்து முடிவு செய்கிற திருமணம், குருமார்களால் நிச்சயிக்கப்படுகிற திருமணம், தெய்வத்தால் நிச்சயிக்கப்படுகிற திருமணம், கன்னிகாதானம், கலப்பு திருமணம், மனம் பொருந்திய திருமணம், மறுமணம், விதவை திருமணம். இப்படி இந்த 10 திருமணங்களுக்கும் பொருத்தமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது. இந்த நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம் இருக்கு. இந்த நட்சத்திர பொருத்தத்தில் தசவித பொருத்தங்களுள் மன பொருத்தம் உண்டியது. அப்போ மனசு ஒத்து போச்சுன்னா எந்த பொருத்தமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நேராக திருமணத்திற்கு நேரத்தை குறிச்சிடலாம். அதெல்லாம் முடியாது, நாங்கள் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னா ஜாதக பொருத்தம் தான் பார்க்கணும். முதல்ல ஜாதக பலம் எப்படி இருக்குது, இந்த ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ பலமுடையதாக இருக்குதா, பொருத்தமுடையதாக இருக்குதா, கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குதா, தோஷங்கள் எப்படி இருக்கு, ஆணுக்கு 2 பங்கு தோஷமும் பெண்ணுக்கு 1 பங்கு தோஷமும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம முதல்ல பார்க்கணும். அதாவது ஜாதக பலத்தை முதல்ல பார்க்கணும். ஜாதக பலம்ங்கிறது ஆயுள், ஆரோக்கியம், அவங்களுடைய செல்வ வளம். இதை ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கலாம். இது யோகமுடைய ஜாதகமா தரித்திர ஜாதகமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த ஜாதக பொருத்தத்தை பார்த்த பிறகு நீங்கள் நட்சத்திர பொருத்தத்தை பார்க்கணும். அந்த நட்சத்திர பொருத்தம் 10 நட்சத்திரம் பொருத்தம் இருக்கு. அந்த 10 நட்சத்திர பொருத்தத்தில் 5 முக்கியமானவை. அந்த 5ல் 3 மிக முக்கியமானவை. அந்த 3 இருந்தால் திருமணம் செய்யலாம். இப்போ அந்த 5 என்னன்னு சொல்ல போகிறேன் பாருங்களேன். இந்த 5 நட்சத்திர பொருத்தம் இருந்தாலே அந்த மணமக்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். இதில் முக்கியமான பொருத்தம் என்னன்னா கணப்பொருத்தம். இந்த கணப்பொருத்தம் என்ன சொல்லுதுன்னா 2 பேர் மனசையும் பற்றி சொல்லுது. இந்த கணப்பொருத்தம் இருந்தால் தான் 2 பேர் மனமும் ஒத்து போகும். அடுத்ததாக முக்கியமாக பார்க்கணுன்னா யோனி பொருத்தம். இது இல்லற சுகத்தை பற்றி தெளிவாக சொல்லுது. இந்த பொருத்தம் இருந்தால் தான் அவங்களுடைய இல்லற சுகம் நல்லா இருக்கும். 3ஆவதாக ரச்சி பொருத்தம்னு சொல்லுவாங்க. இந்த ரச்சி பொருத்தம் என்ன சொல்லுதுன்னா மாங்கல்ய பலத்தை சொல்லுது. தீர்க்க சுமங்கலியான வாழ்க்கையை பற்றியும் மாங்கல்ய பலத்தையும் இந்த ரச்சி பொருத்தம் சொல்லுது. 4ஆவதாக ராசி பொருத்தம். அந்த ராசி பொருத்தம் என்ன சொல்லுதுன்னா வம்ச விருத்தியை பற்றி சொல்லுது. இந்த ராசி பொருத்தம் இருந்தால் தான் வம்சம் விருத்தி அடைந்து வம்சம் தழைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. 5ஆவது தினப்பொருத்தம். இது மன புரிதல், மனம் சம்பந்தமான புரிதலை பற்றி சொல்லக்கூடிய பொருத்தம் தான் இந்த தினப்பொருத்தம். இந்த தினப்பொருத்தம் இருந்தால் ஒருத்தர் விட்டு கொடுத்து மனதோடு ஒத்து போகிறதுக்கு இந்த தினப்பொருத்தம் மிக மிக அவசியம். பெறப்பட்டதெல்லாம் வினையால் வந்த விதியே. கணவனுக்கு மனைவியைப் போல, மனைவிக்கு கணவனைப் போல. முடிந்தால் மதியால் வெல்லுங்கள், இல்லையேல் முடியும் வரை தள்ளுங்கள். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஆங்கில தேதியும். அதாவது 3, 6, 8 இந்த 3 தேதிகளும் திருமண தேதி வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் பரம்பரையிலையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதிய கணியன் பூங்குன்றனார் பரம்பரையிலையும் வந்த நாங்கள் இந்த ஜோதிடம் தான் எங்களுடைய தொழில். உலக மக்களை
முறையாக வழிநடத்துவதும் அரசர்களை வழிநடத்துவதும் தான் எங்களுடைய தொழிலாக இருந்திருக்கு, இப்பயும் இருந்துகிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக 5வது தலைமுறையாக இந்த மகாசிவநாடியை நாங்கள் சொல்லிட்டு வரோம். இதில் என்னுடைய அனுபவங்கள் 40-50 ஆண்டு கால அனுபவங்களும் அதோட பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு நாடி ஜோதிடத்தில் வந்த குறிப்புகளை வச்சு தான் இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த விளக்கங்களை நான் உங்களுக்கு தர்றேன். இந்த விளக்கம் ஏன் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா, நிறைய பேர் வழி தெரியாமல் தடுமாறி திசை மாறி பல நல்ல திருமணங்கள் தடைபட்டு போகுது. அப்படிலாம் தடைபட்டு போகாமல் நல்ல திருமணங்கள் உரிய காலத்தில் உரிய பருவத்தில் நடந்து மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பதிவை பார்த்துட்டு நேராக நீங்கள் என்னக்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்துடாதீங்க. நல்ல பொருத்தம் பார்க்கறதுக்கு நல்ல ஜோதிடரை தேர்ந்தெடுத்து நீங்களும் நல்ல ஆய்வு பண்ணி நல்ல மணமக்களை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக வாழணும். அதுதான் என்னுடைய விருப்பம். ஒரு இல்லறத்தான் 100 துறவிகளுக்கு சமம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. எதுக்காக சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு இல்லறத்தான் தன்னையும் கவனித்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் கவனித்து கொண்டு பல பேருக்கு உதவியாகவும் இருக்கிறான். இது ஒரு இல்லறத்தான் செய்யக்கூடிய வேலை. ஆனால் துறவியோ தன்னுடைய மோட்சத்தை பற்றியும் தன்னுடைய ஞானத்தை பற்றியும் தன்னுடைய உயர்ந்த நிலையை பற்றியும் யோசித்து சுயநலமாக வாழ்கிறார் அப்படின்னு திருவள்ளுவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இதில் என்ன உள்ளர்த்தம் இருக்குது அப்படின்னா, இந்த இல்லற வாழ்க்கையில் இன்பங்களும் இருக்குது துன்பங்களும் இருக்குது. இந்த இரண்டும் இணைந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கிறார். அவ்வளவு சிறப்பான ஒரு இல்லறம், இன்ப துன்பங்களை கடந்து ஒரு இல்லறத்தான் அந்த இல்லறத்தை நடத்தி முடித்தால் மோட்சம் அவருக்கு தானாகவே வரும் அப்படிங்கிறதையும் திருவள்ளுவர் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்ணுக்கோ ஆணுக்கோ வரன் பார்த்துக்கிட்டு அப்பா அம்மா பெற்றோர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள மேற்கத்திய கலாச்சாரம் திருமணமே வேணாம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைக்கு காலம் தள்ளப்பட்டிருக்கிறது. கலியுகம் அப்படி வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தை பயன்படுத்தி பழகி திருமணமே வேண்டாம் அப்படிங்கக்கூடிய யோசனையும் மணமக்கள் மத்தியில், அதாவது இளைஞர்கள் மத்தியில் வந்திருக்குது. இது ரொம்ப ஆபத்தானது. எப்படின்னா, ஒரு இனம் தன்னுடைய கலாச்சாரத்தையும் தன்னுடைய பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொண்டு விட்டால் அந்த இனம் நாளடைவில் மறைந்தே போய்விடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ரகசியம். அதனால் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும், அதில் மிகவும் குறிப்பாக தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்ம பின்பற்றி இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இன்னும் பல யுகங்களுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமையாக கருதுகிறேன். இதில் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, பக்தி அவர்களுக்கு இல்லை என்றாலும் எல்லாம் வல்ல இறை சக்தி, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை எனர்ஜி, அதன் மூலமாகத்தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கறதன் மூலமாக அவங்களுடைய எதிர்காலமும் நேர்மறை எண்ணத்தின் பயனாக வெற்றிகரமானதாக அமையும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதனால் எப்போ நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமோ, எப்போ நம்ம நேர்மறையாக திங்க் பண்ணுறோமோ, நினைக்கிறோமோ, நம்ம நினைவுகளை வைத்துக்கொள்கிறோமோ, அப்போ நமக்கு வரக்கூடிய பலன்கள் எல்லாம் நேர்மறையாகத்தான் இருக்கும். பாருங்களேன், நீங்கள் எதிர்மறையாக சிந்திக்கிறவங்க, அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள பாருங்களேன், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எதிர்மறையாகவும் ரொம்ப குழப்பமாகவும் இருக்கும். நீங்கள் முக்கியமான தலைவர்கள், முக்கியமான பர்சனாலிட்டிஸ்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்க கடவுள் இல்லை அப்படிங்கிற கொள்கையில் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியற்றதாக இருக்கும். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புத்த பெருமான் என்ன சொன்னாங்கன்னா, ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்த நமது முன்னோர்கள் பெரியவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாவற்றிற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அறியாமையே துன்பத்திற்கு அடிப்படை காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாம் அறியாமையை நீக்கி கொண்டு தெளிந்த அறிவோடு வாழ்க்கையில் வெற்றி பெற எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வணக்கம்.